வணக்கம் தோழா. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு இந்த மாநிலங்கள பிரிச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்க உரை தான் இந்த வீடியோ. இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி 1950ல தான் மாநிலங்கள முதலா மறுசீரமைப்பு செஞ்சாங்க. பார்ட் ஏ அப்படின்றது நேரடியா கவர்னரோட ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையின் கீழ் நிர்வகிக்கக்கூடிய மாநிலங்கள் தான். அசாம், பீகார், பம்பாய், மத்திய பிரதேசம், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், யுனைட் புரோவின்ஸ், வங்காளம். இந்த யுனைட் புரோவின்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, உத்தரப்பிரதேசம் தான். கவிக்குயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சரோஜினி நாயுடு, உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு அம்மையார் தான். அவங்க ஃபர்ஸ்ட் கவர்னராக இருந்தவங்க, முதல் பெண் கவர்னர் அவருங்க தான். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த கவர்னராக ஒர்க் பண்ண இடமே உத்தரப்பிரதேசம் தான். பார்ட் பி அப்படின்றது மன்னராட்சி பகுதி. எடுத்துக்காட்டுக்கு ஜம்மு காஷ்மீர் எடுத்துட்டா கூட கடைசியாக இணைந்தது ஜம்மு காஷ்மீரோட மன்னராக இருந்தவர் வந்து மகாராஜா ஹரிசிங். பார்ட் பியில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேசம், மைசூர், பட்டியாலயா மற்றும் கிழக்கு பஞ்சாப், ராஜஸ்தான், சௌராஷ்டிரா, கொச்சின் போட்டிருக்காங்க, அது கொச்சின் தான், மத்திய பிரதேசம். பார்ட் சி அப்படின்றது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது, மன்னராட்சியும் இருக்கும், கவர்னரோட ஆட்சியிலையும் இருக்கும். அஜ்மீர், போபால், பிலாஸ்பூர், கூச் பீகார்னு போட்டிருக்காங்க, பீகார் தான். கூர்க், தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், கட்ச், மணிப்பூர், திரிபுரா. பார்ட் டி அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் தீவு போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து இந்தியாவை சார்பாக ஒரு துணைநிலை ஆளுநர் மாதிரி ஒருத்தரை வச்சு நிர்வகிக்கக்கூடிய மாநிலம். அதனால அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து பார்ட் டியில் இருக்கு. மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி மொழி அடிப்படையில் இந்தியாவின் மாநிலங்கள் 1956 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. 14 மாநிலங்கள், 6 மத்திய ஆட்சி பகுதிகள், யூனியன் பிரதேசமும் அப்போ உருவாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் பிரித்து உருவான மாநிலம் ஆந்திர பிரதேசம். 1953 உருவாகும். அது பிரியறதுக்கு காரணமாக இருந்தவர் பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படின்னு ஒரு தியாகி தான். அவர் நோன்பு இருந்து உண்ணாவிரதம் மாதிரி இருந்து இறந்துருவார். அதோட 1953 பிரிப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்துலையுமே சங்கரலிங்கனார் அப்படின்னு ஒரு தியாகி, விருதுநகரில் தேசபந்து அப்படின்ற இடத்துல, அவர் ஒரு காந்தியவாதி தான். அவர் ஒரு 12 அம்ச கொள்கைகளை எழுதி வச்சுட்டு உண்ணாவிரதம் இருப்பார். ரயில் பெட்டியில் எல்லாரும் ஒன்றா போடும், தமிழ்நாடுன்ற பேரை மாற்றணும், மெட்ராஸ் அப்படின்றதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும், தமிழ்நாடை பிரிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா கோரிக்கைகள் வச்சுருப்பார். மதுவை ஒழிக்கணும், இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பார். 76 நாள் சாப்பிடாம இருந்து இறந்து போயிடுவார். மொழி அடிப்படையில் உருவான இந்தியாவின் முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், மைசூர், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், வங்காளம் ஆகிய மாநிலங்கள் 1956 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. 1960 மே 1 பம்பாய் மாநிலம் பிரிக்கப்பட்டதும் குஜராத் மாநிலம் உருவாக்குவாங்க. இதுடன் பம்பாய் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு 2 மாநிலங்களை பிரிச்சிருவாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு போர்ச்சுகீசியரோட ஆளுகையில் இருந்த கோவாவை 1961 இந்திய இராணுவம் சுதந்திரமுடைய செய்யும். இதே மாதிரி பிரெஞ்சு ஆளுகையில் இருந்த பாண்டிச்சேரியும் விடுதலை செய்வாங்க. 1987 மே 30 கோவா தனி மாநிலமாக உருவாக்கப்படும். அதுவரை கோவா வந்து ஒரு மத்திய ஆட்சி பகுதி, அதாவது யூனியன் பிரதேசமாக தான் இருக்கும். அசாம் ஒரு பகுதியாக இருந்த நாகாலாந்து 1963 டிசம்பர் 1 புதிய மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து 13ஆம் சட்ட திருத்தம். 1966 நவம்பர் 1 பஞ்சாப்லேருந்து பிரிஞ்சு உருவானது தான் ஹரியானா மாநிலம். தமிழ்நாடு அப்படின்ற பேர் வந்து 1969 ஜனவரி 14 பிறவித்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது வந்து 1956 தான், நவம்பர் 1 தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தது தான் 1969 ஜனவரி 14 இதை வந்து அண்ணா அவர்கள் வைப்பார், அறிஞர் அண்ணா. இதுக்கு முன்னால் 1957 இந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். மெட்ராஸ் மாகாணம் அப்படின்ற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றணும்னு. ஆனால் தமிழ்நாடுன்ற பேர் வந்து 1969 ஜனவரி 14 தான் பிறவி எடுத்துச்சு. மத்திய ஆட்சி பகுதியில் இருந்த மணிப்பூரும் திரிபுராவும் 1972 ஜனவரி 21 தனி மாநிலங்களான மேகாலயா அன்றுதான் உருவானது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேகாலயா வந்து 22வது சட்டத்திட்டத்தின்படி உருவாகும். அசாம் மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்குவாங்க. மத்திய ஆட்சி பகுதியில் இருந்த ஹிமாச்சல பிரதேசத்திற்கு 1972 ஜனவரி 25 மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க. 1972 அசோசியேட் மாநில பதவி கிடைத்த சிக்கிம், அதாவது 10வது அட்டவணை தாழ்த்தப்பட்டவங்கள் வச்சுருப்பாங்க. 1975 மே 16 தனி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து 36வது சட்ட திருத்தம்.
சிக்கிம் மாநிலம் பிரித்தது 36வது சட்ட திருத்தம். நாகாலாந்து மாநிலம் பிரித்தது 22வது சட்ட திருத்தம். சிக்கிம் மாநிலம் தான் 22வது மாநிலம், குழப்பிடக்கூடாது. 1972 மத்திய ஆட்சி பகுதியாக பிரிக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகியவை 1987 பிப்ரவரி 20 தனித்தனி மாநிலங்களாக பிரிச்சிருவாங்க. 2000 நவம்பரில் 3 புதிய மாநிலங்கள் பிறவெடுத்திருக்கும். அது வந்து ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர். 2000 நவம்பர் 1 வந்து சத்தீஸ்கரும், அதே 9ஆம் தேதி வந்து உத்தரப்பிரதேசமும், நவம்பர் 15ஆம் தேதி ஜார்க்கண்டும் பிறவெடுக்கும். பீகாரை பிரித்து ஜார்க்கண்டும், உத்தரப்பிரதேசத்தை பிரித்து உத்தரகாண்டும், மத்திய பிரதேசத்தை பிரித்து சத்தீஸ்கரும் உருவாகும். இந்தியாவில் மிக இறுதியாக பிறவெடுத்த மாநிலம் வந்து தெலுங்கானா மாநிலம். வந்து ஒரு குழு அமைச்சு தான் பிரிப்பாங்க. இந்த குழுவோட பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழு ஏற்கனவே 1992 மும்பையில் ஏற்பட்ட கலவரத்தை குறித்து ஆராயறதுக்காக அமைச்சிருப்பாங்க. இந்த குழுவோட தலைவராக இருந்து கிருஷ்ணா தலைமையில தான் 2010 ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கிறதுக்கான இந்த குழு அமைப்பாங்க. அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் தான். இந்த குழு தான் தெலுங்கானா மாநிலத்தை ஆந்திராவிலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. இதே மாதிரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கான ஒரு 3 குழுக்கள் இருக்கு. அந்த குழு வந்து 1948 ஃபர்ஸ்ட்டு எஸ்கே தார் கமிஷன் அமைப்பாங்க. அவங்க வந்து மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சோன்னா அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பரிந்துரை அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அரசாங்கம். தார் கமிஷன் அமைச்சது ஜூன் 1948. அடுத்து 1948 டிசம்பர் மாதம் ஜேவிபி அப்படின்னு ஒரு குழு வைப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா இவங்க 3 பேரை வச்சு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஜெய்ப்பூர் நடக்கும். அந்த மாநாட்டில் இந்த முடிவெடுப்பாங்க. இவங்க 3 பேரை வச்சு மாநில மறுசீரமைப்புக்கு ஒரு குழு அமைப்போம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இந்த குழுவும் தார் சொன்ன அதே மேட்டரை சொல்லுவாங்க. என்னன்னா மொழி வாரியாக பிரித்தோம்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1953 பசல் அலி கமிஷன் அப்படின்னு வைப்பாங்க. அதில் வந்து பணிக்கர், குருன்ஸ், பசன் அலி இவங்க 3 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம், அதாவது 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் அப்படின்றத மறுத்துருவாங்க. ஒரு மாநிலம்னா 2 லாங்குவேஜாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பிரித்தப்போ கூட ஆந்திராவும் கேரளாவும் பிரிக்கும்போது தமிழர்களும் இங்கே கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை நன்றி தோழர்.